இப்போ வருகின்ற தேர்தல்ல மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? முதலமைச்சர்களை. அவங்க தொகுதியினுடைய பிரதிநிதிகளை இல்ல, முதலமைச்சரை தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா யார் முதலமைச்சரா வந்தாக்கா நமக்கு எந்த இலவசம் கிடைக்கும்? 8000 ரூபாய் கிடைக்குமா, 10,000 ரூபாய் கிடைக்குமா, பஸ் எல்லாம் ஃப்ரீயா போகுமா அப்படின்னு ஒரு மாயை தோற்றத்துல நீங்க ஓட்டு போட போறீங்க. உங்க தொகுதியினுடைய பிரதிநிதி யார்? நீங்க நாளைக்கு போய் சந்திச்சாக்க சந்திக்க முடியுமா? உங்களுக்கான தீர்வுகளுக்காக அவர் குரல் கொடுப்பாரா, வருவாரா, பேசுவாரா, செய்வாரா? எதுவும் தெரியாது. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி 4 கூர்க்கா காவல் இருக்கும், அதுக்கு பின்னால உள்ள நாய் இருக்கும். ஏன்னா அவர் கோடீஸ்வரர், கோடிகளுக்கு கோடி அதிபதி. இவர் மக்களுக்கு செய்ய போறார். அந்த கோடிகள்ல ஒன்றுமா பிச்சை எடுத்து போடுவாரே ஒழிய செய்வாரானாக்கா கேள்விக்குறிதான். நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க பிரதிநிதியை ஒழிய முதலமைச்சர் இல்ல. அவங்க எல்லாம் ஜனநாயக முறைப்படி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும். ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஊடகங்கள் இவர் 10,000 கொடுக்க போறார், இவர் 8,000 கொடுக்க போறார், இவர் இதை கொடுக்க போறார், அவர் அதை கொடுக்க போறார். எதையும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பேனா சிலை வைப்பதற்கு மக்கள் பணத்தை எடுக்கலாமான்னு ஒரு கட்சி, இன்னொன்னு வந்து அம்மையாருடைய சமாதியை கட்டுவதற்கு 74 கோடி ரூபாய் இன்னொரு கட்சி. இந்த மாத்தி மாத்தி இவங்க தான். இந்த மாத்தி மாத்தி சொல்றது மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தவே படத்தாது. நீங்க தான் சிந்திக்கணும். உங்க தொகுதியுடைய வேட்பாளர் யார் என்பதை சிந்தித்து, எல்லா அபிடேவிட்டும் ஓபன் ஆயிருக்கு, வெப்சைட்ல போய் கொஞ்சம் எல்லாருக்கும் மொபைல் கையில இருக்கு, கூகுள்ல போட்டு கொஞ்சம் பாருங்க. உங்க கேண்டிடேட்னுடைய உங்க பிரதிநிதியுடைய அபிடேவிட்டை பாருங்க. அவருடைய சொத்து கணக்கு என்ன, எப்படி வந்திருக்காரு, எவ்வளவு குற்றங்கள் பின்னணி இருக்கிறதா என்பதை பார்த்து அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். ரியல் எஸ்டேட் பண்றாருனாக்கா நிச்சயமா எம்எல்ஏ ஆனாக்கா அந்த ரியல் எஸ்டேட் பண்ணியும் அவர் தன்னுடைய தொழிலை வளர்த்துக்கு தான் வர்றார். இப்படி எல்லாம் நீங்க பார்த்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம். ஏமாந்துராதீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடாது.